Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. So, இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் டாபிக்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நமக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படி இல்லைன்னா சர்க்குலர் டேபிளில் நம்ம வந்து உட்காந்துருக்க மாதிரி நமக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் நம்ம கொஷின்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கான்செப்ட்னு பார்த்தா ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். ஸோ அது நம்ம கொஷினில் பார்க்குறப்பவே கவர் பண்ணிடலாம். நமக்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ரைட் எந்த சைடு லெஃப்ட் எந்த சைடு அப்படின்ற கிளாரிட்டி வேணும். சர்க்குலர் டேபிள்லையும் அதை மாதிரி நமக்கு ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர் ஃபேஸிங் அவுட் சைட் த சென்டர் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே பர்சன்ஸோடைய லெஃப்ட் சைடு எது ரைட் சைடு எது அப்படின்ற மாதிரி கிளாரிட்டி மட்டும் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். லீனியர் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் 8 நம்பர்ஸ் வரைக்கும் தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 8 நம்பர்ஸ் வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு எஸ்எஸ்சி பேங்கிங்லாம் வரப்போ மேக்ஸிமம் 10 நம்பர்ஸ் வச்சுலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ நமக்கு இங்கே பெரிய வேல்யூஸாக வரப்போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. பட் என்ன அப்படின்னா நமக்கு பிளட் ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னாலே நமக்கு கொடுத்துருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் வச்சு ஃபிட்டின் பண்ணுற மாதிரி தான் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுதான் நம்மளுடைய மேஜர் டாஸ்காக இருக்கும். நமக்கு தனித்தனி ஸ்டேட்மெண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க, அதை மொத்தமாக சேர்த்து நம்ம எல்லா பக்கமும் ஃபிட்டின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்குள்ள போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 8 students ABCDEF GNH sit around a circular table equidistant from each other facing the center of the table not necessarily in the same order. ஸோ 8 members இருக்காங்க, சர்க்குலர் டேபிளில் ஃபஸ்ட்டு உட்கார்றாங்க. ஓகேவா? ஸோ சர்க்குலர் டேபிள் அப்படின்னா சர்க்குலர் டேபிளில் 8 members. ஸோ 1 2 3 4 5 6 7 8 எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக இருக்கிறதையும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈக்விடிஸ்டன்ஸ் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க? ஃபேஸிங் த சென்டர் ஆஃப் த டேபிள். இதுதான் நமக்கு சென்டர் இல்லையா? ஸோ ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் த டேபிள்னா ஈச் மெம்பர்ஸ் நமக்கு இப்படி தான் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. கிளியர்? ஸோ இங்கே தான் நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வருதோ ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே இருக்க நமக்கு பெரிய டாஸ்க். அதுதான் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கான டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஓகேவா? இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? B and D neither adjacent to C nor opposite to C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்னது நமக்கு C அப்படின்றத காமனாக வச்சு ஒரு பேஸ் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? B and D நமக்கு என்னது அப்படின்னா அட்ஜசன்ட்லேயும் உட்கார மாட்டாங்க, ஆப்போசிட்லேயும் உட்கார மாட்டாங்க. இங்கே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இதுவும் ஆப்போசிட், ரைட்? ஸோ இதுவும் ஆப்போசிட், இதுவும் எக்ஸாக்ட் ஆப்போசிட், இதுவும் ஆப்போசிட். ஸோ அந்த மாதிரி தான் ஈக்விடிஸ்டன்ஸாக நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? B and D sits neither adjacent to C nor opposite to C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சியை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக வச்சு பியும் டியும் பக்கத்துலேயும் வராது, ஆப்போசிட்லேயும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே கீழே அந்த மாதிரி ஜென்ரலாக போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே சி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்க போகிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். B and D sit neither adjacent nor opposite. அப்போது என்னன்னா எனக்கு இங்கே BD வராது. ஓகே? ஸோ எனக்கு இங்கேயும் BD வராது. ஏன்னா இது ரெண்டுமே எனக்கு சியோடைய அட்ஜசன்ஸ். சியோடைய ஆப்போசிட் எது? இது. அப்போ இங்கேயும் எனக்கு என்ன வராது அப்படின்னா B and D வராது. ஸோ எனக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா இந்த 4 பாசிபிலிட்டிஸ்லையும் எனக்கு BD எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற எல்லா டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸையும் அனலைஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. A sits in between E and D. நமக்கு ஏ இருக்காங்க, சிட்ஸ் இன் பிட்வீன் இ அண்ட் டி. ஸோ இ இங்கே இருக்க போகிறாங்க, டி இங்கே இருக்க போகிறாங்க. அப்படி இல்லைன்னா டி இங்கே இருக்க போகிறாங்க, எனக்கு இ இங்கே இருக்க போகிறாங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ எனக்கு ஏதோ ஒரு இடத்துல டி இருக்கணும். பட் ஆனால் இங்கே பாருங்க, எனக்கு இங்கே டி இருக்கக்கூடாது, இங்கே டி இருக்கக்கூடாது, இங்கெல்லாம் டி இருக்கக்கூடாது. ஓகேவா? இங்கே எனக்கு ஏ சிட்ஸ் பிட்வீன் டி அண்ட் இ அல்லது ஏ சிட்ஸ் பிட்வீன் இ அண்ட் டி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்கே 2 இது இருக்கு இல்லையா? ஸோ இங்கே இருக்கிறப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நடுவில் ஒன்று, இந்த 3 சீட்டை நான் ஆக்குபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 சீட்டையும் நான் ஆக்குபை பண்ணுறேன். இங்கே BD வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இங்கே D எங்கெல்லாம் வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது. ஸோ எனக்கு D எங்கெல்லாம் வரலாம்? D இங்கே வரலாம், D இங்கே வரலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு D இந்த சைட், இந்த 4 சான்சஸில் எனக்கு D எங்கே வேணால் வரலாம். இப்போ நான் டியை இந்த 4 சான்சஸில் நான் ஃபிட் இன் பண்ணுறேன்னா எனக்கு ஏ சிட்ஸ் இன் பிட்வீன் இ அண்ட் டின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நான் டியை இங்கே ஃபிட் இன் பண்ணுறேன்னு வைங்களேன்.
ஓகே. ஸோ நான் D இங்க ஃபிட் இன் பண்றேன் அப்படின்னா A sits in between E and D. இப்போ எனக்கு A இங்க வரலாம், இங்க E வரலாம். ஓகேவா? ஏன்னா இங்க A sits between E and D. ஓகேவா? ஸோ இது ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, இப்போ எனக்கு நான் இங்க D போட முடியாது இல்லைங்களா? அப்படி இல்லன்னா நான் இங்க D போடலாம். இங்க D போட்டா என்ன வரும்? A sits between E and D. இங்க என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இது நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா வச்சுட்டோம். அப்போ என்னுடைய D இங்க என்னால ஃபிட் இன் பண்ண முடியாது. ஃபிட் இன் பண்ணா எனக்கு A sits in between E and Dன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு Dன்றது என்னால இங்க தான் ஃபிட் இன் பண்ண முடியும். அப்படி இல்ல இந்த சைட்ல வந்தா நமக்கு D எங்க பண்ணலாம் அப்படின்னா D இங்க இருக்கு அப்படின்னா என்ன வரும்? A sits in between E and D. ஸோ A இங்க இருக்காங்க. சாரி D இங்க இருக்காங்க. A sits in betweenனா இங்க நமக்கு A வரலாம். அப்போ இங்க E வரலாம். ஸோ A sits in between E and D. இந்த மாதிரி நமக்கு பாசிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த சம்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் இருக்கிற பாசிபிலிட்டிஸை எதெல்லாம் நெக்லெக்ட் பண்ண முடியுமோ ஸோ அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிட்டு கம்மியான பாசிபிலிட்டிஸில் என்ன ஃபிட் இன் பண்ணுமோ அதான் பண்ணணும். மேக்ஸிமம் 2 பாசிபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஆப்ஷன் என்னது? இங்கே BD வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே BD வரலாம், இங்கே எனக்கு B வரலாம், D வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே எனக்கு B வரலாம், D வரலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் வாசிச்சுட்டு நமக்கு எந்த மாதிரி ஃபிட் இன் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, F sits in between B and H அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன மாதிரியே எனக்கு என்ன சொல்றாங்க? F sits in between B and H அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு D இங்கே தான் வரும், இங்கே தான் எனக்கு ஏயும் ஈயும் ஃபிட் இன் பண்ண கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதை மாதிரி F sits in between B and H அப்படின்னா எனக்கு இங்கே B வராது இல்லையா? அப்போ எனக்கு இந்த ரெண்டு இதில் தான் நான் B எங்கேயாவது ஃபிட் இன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் இப்போ அப்படின்னா எனக்கு ஒரு சைடில் D வச்சு நான் ஃபிட் இன் பண்ண போறேன், ஒரு சைடில் நான் B வச்சு ஃபிட் இன் பண்ண போறேன். அப்படின்னா எனக்கு என்ன half ஆஃப் த டைம் எனக்கு நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால இப்போ நம்ம எப்படி ஃபிட் இன் பண்ண போறோம் இல்லை எப்படி ஃபில் பண்ண போறோம் அப்படின்னா பாருங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 8 பாசிபிலிட்டிஸ் இல்லையா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 நமக்கு C இதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டோம். இங்கே நமக்கு என்ன வராது அப்படின்னா BD வராது, இங்கேயும் நமக்கு BD வராது, ஸோ இங்கேயும் நமக்கு BD வராது. ஓகே. A sits in between E and D. இங்கே எனக்கு E A இதுதான் நமக்கு காமன். இங்கே எனக்கு BD வராது. ஸோ நான் இங்கே E அப்படின்னு வச்சுக்க போகிறேன். ஸோ இங்கே எனக்கு D வராது. ஸோ இந்த இடத்துல நான் E அப்படின்னு வச்சுக்க போகிறேன். ஜஸ்ட் பியூர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி இல்லை பாசிபிலிட்டிஸ் அதுதான் வைக்க போகிறோம். ஸோ இங்கே வச்சா A sits in between E and D. ஸோ எனக்கு D இங்கே வரலாம் இல்லையா? அப்போது D இங்கே அப்படின்னா இங்கே E. இப்போ எனக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு? A sits in between D and E கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. கிளியரா? ஸோ அடுத்த கண்டிஷன் F sits in between B and H. ஸோ இங்கே எனக்கு B வராது. ஸோ இப்போ எனக்கு பாசிபிலிட்டிஸ் எங்கே? இங்கே B வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே B வரலாம். F sits in between B and H. இங்கே எனக்கு B வரக்கூடாது இல்லையா? ஸோ அப்போ நான் இங்கே F வச்சுக்கிட்டா எனக்கு என்ன வரும்? F sits in between B and H. இதான் நம்மளுடைய பாசிபிலிட்டிஸ் வருமா? ஓகேவா? ஏன்னா எனக்கு இங்கே BD வரக்கூடாது, ஸோ இங்கே H தான் வந்திருக்கு. இங்கே எனக்கு BD வரக்கூடாது, ஸோ E தான் வந்திருக்கு. இங்கே இப்போ எனக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ் என்னது? எல்லாமே CH BAE எல்லாமே நம்ம ஃபிட் இன் பண்ணிட்டோம். நமக்கு மிஸ் ஆகுறது என்ன அப்படின்னா E தான் நம்ம இன்னும் ஃபிட் இன் பண்ணல இல்லையா? ஸோ அந்த E ரிமைனிங் இங்கே ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ இங்கே E வரப்போகுது அப்படின்னு ஃபிட் இன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பியூர்லி எதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே DAE இங்கே BF ஃபிட் இன் பண்ணியிருக்கோம்? நமக்கு இங்கே இந்த ரெண்டு இதில் BD எது வேணாலும் வரலாம், இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் BD எது வேணாலும் வரலாம். எனக்கு இப்போ இருக்க ஒரே பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா எனக்கு DA இந்த சைடு வரலாம், இல்லைன்னா இப்படியும் போகலாம், BFH இந்த சைடு வரலாம். ஸோ இந்த பாசிபிலிட்டியும் இருக்குது. இந்த ரெண்டு பாசிபிலிட்டி தான் நமக்கு இருக்கிற இப்போது மெயின் பாசிபிலிட்டிஸ். ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டியா? ஸோ செகண்ட் பாசிபிலிட்டி என்ன அப்படின்னா இங்கே சியை ரெஃபரன்ஸாக வச்சுட்டோம். இங்கே நமக்கு இருக்கிற 8 பாசிபிலிட்டிஸில் இப்போ நமக்கு வரப்போகிறது என்ன அப்படின்னா A sits in between D and Eன்னு சொல்லிட்டோமா. ஸோ இங்கே எனக்கு A அப்படின்னு போட்டால் A sits in between D and E. கிளியரா? இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு என்ன பாசிபிலிட்டி? F sits in between B and H. ஸோ இங்கே என்னது? F sits in between B and H.
இங்க எனக்கு BD வரக்கூடாது. ஸோ BD வரல. இங்கேயும் எனக்கு BD வரக்கூடாது. பட் ஆனா இங்க D வந்திருக்கு இல்லையா? அப்போ இந்த பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா எனக்கு இங்கேயும் BD வரக்கூடாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி எனக்கு நெக்லெக்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ A sits in between E and D னா இங்க எனக்கு A இங்க D இங்க வரலாம் இல்லையா? ஸோ இங்க A இங்க D வரலாம். இப்போ என்ன ஆகும்? A sits in between E and D. ஸோ இங்க கிளாரிட்டியா வந்துடும். அடுத்து நமக்கு ஆப்ஷன் என்ன வருது? F sits in between B and H. So F sits in between B and H. B இங்க வரக்கூடாது. அப்போ நமக்கு F இங்க sits in between B and H. So இந்த ப்ளூல எழுதுறது எல்லாமே நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? ஸோ இங்க நமக்கு என்னெல்லாம் வந்துச்சு? B, H, F, A, D எல்லாமே வந்துருச்சு. ஸோ A sits in between நமக்கு E and D இல்லையா? அப்போ இங்க எனக்கு என்னதான் வரணும்? E தான் வரணும். H இங்க வரணும். ஸோ F இங்க வரும். B இங்க வந்துரும். ஸோ இந்த ப்ளூல போட்டிருக்க பாசிபிலிட்டியும் நமக்கு கிடையாது. ஸோ ஃபைனலா நமக்கு என்ன பாசிபிலிட்டி தான் வரும் அப்படின்னா இங்க C, இங்க H, ஸோ இங்க F, இங்க B, இங்க நம்மளுடைய E, இங்க A, இங்க D, இங்க E. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் பாசிபிலிட்டி. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டெஃபினெட்லி கரெக்ட்? B சிட்ஸ் இன் பிட்வீன் A அண்ட் G. ஸோ B இங்கே நம்ம ஃபிட் இன் பண்ணோம் இல்லையா? பட் ஆனால் ஃபிட் இன் பண்ணால் இங்கே வரல. பிட்வீன் A அண்ட் Gக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஃபிட் இன் பண்ணோம். ப்ளூவில் போட்டது அதுதான். ஸோ அது நமக்கு ஃபிட் இன் ஆகலை. ஸோ B இப்போ நமக்கு ஃபைனலாக எங்கே ஃபிட் இன் ஆயிருக்காங்க? ஸோ B இங்கே தான் ஃபிட் இன் ஆயிருக்காங்க. B சிட்ஸ் இன் பிட்வீன் E அண்ட் F தான். ஓகேவா? A அண்ட் G கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட் கிடையாது. அடுத்து பாருங்க, C sits opposite to G. C எனக்கு எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. G நமக்கு எங்க இருக்காங்கன்னு பாருங்க. இங்க நமக்கு E தான் இருக்காங்க இல்லையா? ஸோ இங்க நமக்கு E தான் இருக்காங்க. அப்போ எனக்கு C உடைய ஆப்போசிட் E தான். C உடைய ஆப்போசிட் G கிடையாது. ஸோ ஃபைனலா என்னென்ன சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னு போட்டிருக்கோன்னு உங்களுக்கு கிளியரா தெரியுதா? இங்க C போட்டிருக்கோம், இங்க H போட்டிருக்கோம், இங்க E, இங்க D, இது நம்மளுடைய A, இது நம்மளுடைய E, சாரி இங்க G வரும். ஓகே, இங்க நமக்கு மிஸ் ஆகிற பார்ட் G. ஸோ இங்க B, இங்க F. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் பார்ட். இப்போ C sits opposite to G. இல்ல, Cயும் Gயும் எனக்கு அட்ஜசன்ட்ல தான் இருக்காங்க. ஸோ கிடையாது. E sits opposite to F. E எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஸோ E உடைய ஆப்போசிட் C தான். F கிடையாது. எங்க இருக்காங்க? F வந்து செகண்ட் ரைட்ல தான் உட்காந்துருக்காங்க. ஸோ E sits opposite to F நமக்கு கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. ஸோ நன் ஆஃப் த அபவ் தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். நம்மளுடைய மைண்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா, பாசிபிலிட்டிஸை கம்மி பண்ணிட்டு மினிமம் 2 பாசிபிலிட்டிஸ்குள்ளே வச்சுட்டு நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி எய்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? நமக்கு A sits between E and Dன்றப்போ நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறப்போ நமக்கே ஃபீல் ஆச்சு எங்க பாசிபிலிட்டிஸை நம்மளால கம்மி பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அதுதான் லாஜிக்கல் ரீசனிங் நம்ம மென்டல் எபிலிட்டிக்குள்ளே கொண்டு வருவோம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட்டை வாசிக்கிறப்போ நமக்கே தெரிஞ்சிடும் எங்கே மினிமைஸ் பண்ணணும், எந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணணும் அப்படின்றது. நமக்கு 8 வரைக்கும் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரைக்கும் பிரச்சனை வராது. 10 அந்த மாதிரி போகிறப்ப தான் வந்து நமக்கு இன்னும் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். மினிமம் நீங்கள் 2 பாசிபிலிட்டிஸ்குள்ளேயே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாரையும் செட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்பியும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப கொஸ்டின் ரீட் பண்ணி எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். இன்னும் 2-3 சம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 6 persons A to F are sitting equidistant from each other around a circular table. ஸோ இங்கேயும் நமக்கு சர்க்குலர் டேபிள். போன சம்ல 8 persons பார்த்தோமா? இந்த சம்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 6 persons. ஸோ 1 2 3 4 5 6 ஈக்குவிடிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஈக்குவிடிஸ்டன்ஸ்ல போடல, பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கன்சிடர் த கொஸ்டின் அண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் given below. Who is sitting on the immediate left of A? இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எதை வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றது தான் கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஃபேஸிங் டுவர்ட்ஸா இல்லை அவுட் சைடா அப்படின்றத நமக்கு சொல்லலை. ஸோ இப்போதைக்கு அது அப்படியே இருக்கட்டும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. B is sitting opposite to C and D is sitting opposite to E. நமக்கு B opposite to C. ஸோ நான் ரெஃபரன்ஸ் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இங்கே தான் எனக்கு ஆப்போசிட் வரும் இல்லையா?
B is sitting opposite to C. இதுவே நம்ம எப்படியும் பண்ணலாம். இங்க B போட்டு அங்க C. அப்படியும் ஒரு பாசிபிலிட்டி வரலாம். ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏதாவது ஒன்றுத்துக்கு ஸ்டிக் இன் ஆகிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க. அண்ட் D is opposite to E. ஸோ D is opposite to E. ஸோ நான் D இங்க E இங்க. பட் ஆனால் அது பிக்கும் இக்கும் எந்த அளவுக்கு ரிலேட்டிவ்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் இங்கே ஃபிட் இன் பண்ணல, நான் தனியாக போட்டுக்கிறேன். D is opposite to Eன்றதை மட்டும் நான் தனியாக வச்சுக்கிறேன். ஸோ இதை மட்டும் வச்சு என்னால் யார் லெஃப்ட் ஆஃப் ஏன்னு என்னால் சொல்ல முடியுதா? இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு நம்மளால சொல்ல முடியல இல்லையா? ஸோ அதனால நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மட்டும் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. அடுத்து பாருங்க, F is sitting on the immediate left of B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. பி இங்கே இருக்காங்க. இந்த கொஷினில் நமக்கு ஃபேஸிங் சென்டர் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ பி இங்கே இருக்காங்க. ஃபேஸிங் சென்டர் அப்படின்னா பர்சன் இந்த இப்படி தான் உட்காந்துருக்காங்க. அப்போது பர்சனோட ரைட் சைடு எங்கே இருக்கும்? இந்த சைடு தான் ரைட் சைடாக இருக்கும். ரைட். ஸோ இந்த சைடு தான் என்ன இருக்கும்? லெஃப்டாக இருக்கும். ஸோ இங்கே உட்காந்துருக்க ஒரு பர்சன் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய ரைட் சைடு இங்கே தான் இருக்கும், லெஃப்ட் சைடு இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்து ஃபேஸ் பண்ணுறவங்களுடைய ரைட் சைடு அந்த சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு இந்த சைடு இருக்கும். ஸோ ரைட் லெஃப்ட் கிளியர் தான் இல்லையா? ஸோ இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? எஃப் இஸ் சிட்டிங் ஆன் த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. பி இங்கே இருக்காங்க. பியுடைய லெஃப்ட் இதுதான். இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி யார் உட்காந்துருக்காங்க? இங்கே எஃப் உட்காந்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போதைக்கு நம்மளுடைய பாசிபிலிட்டியில் நம்ம போட்ட இந்த 3 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபைனல். இப்போ நமக்கு என்ன கொஷினில் கேட்குறாங்க? இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ கேட்குறாங்க. ஏ நம்ம இன்னும் எங்கேயுமே ஃபிட் இன் பண்ணல இல்லையா? ஸோ இங்கே எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வரும்? 6 மெம்பர்ஸ். ஸோ 1 2 3 4 5 6. இங்கே எனக்கு பி இருக்காங்க, இங்கே சி இருக்காங்க. எனக்கு பியுடைய லெஃப்டில் யார் இருக்காங்க? எஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டியும் இயும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட். அப்போது எனக்கு எஃப்வுடைய ஆப்போசிட்டில் யார் தான் இருப்பாங்க? ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒரு மெம்பர் ஏ தான் இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அப்போது நான் ஆப்வியஸாக டியும் இயும் இங்கே போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனலைஸான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம இங்கே பிசி ரெஃபரன்ஸாக இப்படி வச்சோம். இன்கேஸ் நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே பி இங்கே சி அப்படின்னு வச்சுருக்கேன்னு வைங்க. இப்போ எனக்கு பி ஃபேஸிங் டுவர்ட்ஸ் அ சென்டர் அப்படின்னா இங்கே ஃபேஸ் பண்ணுறவருக்கு ரைட் சைடு இங்கே இருக்கும், லெஃப்ட் சைடு இங்கே இருக்கும். பியுடைய லெஃப்டில் யார் இருக்கா? எஃப். அப்போ எனக்கு எஃப் இங்கே வருவாங்க. ஸோ இங்கே டிஇ. எஃப் உடைய ஆப்போசிட்டில் யார் இருப்பா? இங்கே எனக்கு ஏ தான் இருப்பாங்க. கிளியரா? இது எஃப், எஃப் உடைய ஆப்போசிட்டில் ஏ தான் இருப்பாங்க. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் எனக்கு ஃபைனலாக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க? ஹூ இஸ் சிட்டிங் ஆன் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ ஏ இங்கே இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது அவருடைய என்னவா இருக்கும்? இது அவருடைய லெஃப்ட் சைடாக இருக்கும், இது ரைட் சைடாக இருக்கும். ஸோ இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ இந்த பாசிபிலிட்டியில் யார் இருக்கா? டி தான் எனக்கு இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏவா இருக்காங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டியில் பாருங்கள், இந்த பாசிபிலிட்டியில் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ. ஸோ இங்கே தான் சென்டர் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. அப்படின்றப்போ அவங்களுடைய லெஃப்ட் சைடு இந்த இருக்கும், ரைட் சைடு இந்த சைடு இருக்குமா? ஸோ லெஃப்ட் ஆஃப் ஏ யார் இருக்காங்க இந்த கண்டிஷனில்? சி இருக்காங்க. லெஃப்ட் ஆஃப் ஏ யார் இருக்காங்க? சி இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ரைட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு சொல்கிறப்ப சில டைம் கூட கன்ஃபியூஸ் ஆகலாம். கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா இப்படி தான் உட்காந்துருக்காங்க. பர்சன் இந்த சைடு உட்காந்துருக்காங்க. ஸோ இது அவருடைய லெஃப்ட், இது அவருடைய ரைட். இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஏ தான் கேட்குறாங்க. லெஃப்ட் ஆஃப் ஏ இங்கே சி. இந்த பாசிபிலிட்டியில் நமக்கு டி தான் உட்காந்துருக்காங்க. இந்த பாசிபிலிட்டியில் சி உட்காந்துருக்காங்க. அப்போ என்னது? நமக்கு யார் உட்காந்துருக்காங்க லெஃப்ட் ஆஃப் ஏ அப்படின்றத ஷியூராக சொல்ல முடியாது இல்லையா? அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சும் நம்மளால ஷியூராக சொல்ல முடியல. ஸோ நம்மளுடைய கரெக்டான ஆப்ஷன் என்னவா இருக்கும்? போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஷின். ஓகேவா? ஸோ நமக்கு இருக்க மெயின் என்ன அப்படின்னா பாசிபிலிட்டிஸ். மினிமம் 2 பாசிபிலிட்டிஸ் வச்சு நமக்கு கொடுத்தது எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிக்கணும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ABCDEFGNH ஆர் ஸ்டாண்டிங் இன் அ ரோ ஃபேஸிங் நார்த். ஸோ ரோ அப்படின்னா நமக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு வந்துருச்சா? ஸோ லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நமக்கு எத்தனை மெம்பர்ஸ்? 8 மெம்பர்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ நான் வந்து பாசிபிலிட்டிஸ்க்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாசிபிலிட்டிஸ்க்காக போட்டு வச்சுக்கிறேன். ஓகேவா? பி இஸ் நாட் அ நெய்பர் ஆஃப் ஜி. ஃபேஸிங் நார்த்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஃபேஸிங் நார்த்னா இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சன்ஸ் இந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய லெஃப்ட் எங்கே இருக்கும்? இந்த சைடு இருக்கும். ரைட் எங்கே இருக்கும்? இந்த சைடு இருக்கும். கிளியரா? பி இஸ் நாட் நெய்பர் ஆஃப் ஜி. அப்போ பியும் ஜியும் எனக்கு நெக்ஸ்ட் சீட்டிங்கில் வரக்கூடாது. கிளியர்? அடுத்து எஃப் இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் ஜி.
ஸோ G உடைய இமீடியட் ரைட்ல F. ரைட் நம்ம இந்த சைடு தானே சொன்னோம். ஸோ இமீடியட் ரைட் ஆஃப் Gனா F இங்கே தான் வருவாங்க. அண்ட் நெய்பர் ஆஃப் E யார்? F இஸ் நெய்பர் ஆஃப் E. அப்போ எனக்கு ஒரு சைடில் G இருக்காங்கன்னா இன்னொரு சைடில் E இருக்காங்கன்னு அர்த்தமா? அப்போ தான் எனக்கு என்னது? F இஸ் நெய்பர் ஆஃப் E அப்படின்றது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ GFE இதான் நமக்கு கண்டிஷன். அடுத்து பாருங்க, G இஸ் நாட் அட் த எக்ஸ்ட்ரீம் எண்ட். எனக்கு என்ன அப்படின்னா இந்த 8 மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, 3 4 5 6 7 8. இதில் எனக்கு G இங்கேயும் கிடையாது இங்கேயும் கிடையாது, எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸில் கிடையாது. அப்போ எனக்கு எங்கே வரலாம்? GFE. ஸோ G இப்படி வரலாம் இல்லையா. ஸோ GFE இந்த கண்டிஷனில் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்கே வரலாம்? GFE இந்த கண்டிஷன்லையும் வரலாம். நான் ஏன் இங்கே இந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, A இஸ் 6th டு த லெஃப்ட் ஆஃப் E. E உடைய லெஃப்டில் 6th இருக்காங்க. ஸோ ஈலேருந்து லெஃப்ட் இந்த சைடு தான் வரணும் இல்லையா, 6th சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு மொத்தமே 8 மெம்பர்ஸ் தான். ஸோ அதனால தான் E இந்த சைடு வர மாதிரி நம்ம போட்டிருக்கோம். பாசிபிலிட்டிஸில் இங்கே வர மாதிரி போடல. 6th டு த லெஃப்ட் ஆஃப் E. ஸோ 1 2 3 4 5 6th 6th லெஃப்ட்னா இங்கே தான் வரும். அப்போது என்னுடைய A எங்கே வருவாங்க? இங்கே வருவாங்க. இதே இது இந்த பாசிபிலிட்டிஸ்னா 6th லெஃப்ட் எங்கே வருவாங்க? 1 2 3 4 5 6. அப்போ எனக்கு என்னுடைய A இங்கே வருவாங்க. ஸோ இதுதான் நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ். அடுத்து பாருங்க, H இஸ் 6th டு த ரைட் ஆஃப் C. C எனக்கு எங்கே வருவாங்கன்னு தெரியாது, 6th ரைட் இல்லையா. ஸோ இப்போ நான் C இங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் 1 2 3 4 5 6. ஸோ 6th ரைட் ஆஃப் C, 6th ரைட் ஆஃப் C நான் இங்கே போட்டால் கூட எனக்கு இங்கே வரும். இங்கே நான் பண்ணுறேன் அப்படின்னா 6th வந்து என்னுடைய 8% வெளியில் போயிடும். ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் எனக்கு தவறான பாசிபிலிட்டியாக இருக்கும். இப்போது H இஸ் 6th டு த ரைட் ஆஃப் C. இப்போ நான் இங்கே C போடுறேன் அப்படின்னா 6thனா 1 2 3 4 5 6. ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் எனக்கு என்ன ஆகிடும்? H இஸ் 6th டு த ரைட் ஆஃப் C அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. எனக்கு மிச்சம் இருக்குது இந்த 2 கண்டிஷன் தான். இந்த 2 கண்டிஷனை நான் ஃபில் பண்ணணும். 2 கண்டிஷனில் யாரெல்லாம் வந்து இன்னும் வரல? Bயும் Dயும் வரல. எனக்கு இங்கே என்ன தெரியும்? Bயும் Gயும் நெய்பர் இல்லை அப்படின்றது தெரியும். இங்கே G இருக்காங்க. அப்போ என்னால் டெஃபினட்டாக இங்கே B ஃபில் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய B இங்கே இருப்பாங்க, ரிமைனிங் இருக்கிற D இங்கே இருப்பாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? கிளியரா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த அபவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, C இஸ் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் A. ஸோ இமீடியட் லெஃப்ட் ஆஃப் A இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா இது ரைட் சைடு இது லெஃப்ட் சைடு இல்லையா. ஸோ C எங்கே இருக்காங்க? இமீடியட் ரைட் ஆஃப் A தான் இருக்காங்க, இமீடியட் லெஃப்ட் ஆஃப் Aல இல்லை. ஸோ அப்போ நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. அடுத்து பாருங்க, D இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் B அண்ட் F. D இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் B அண்ட் Fன்னு போட்டிருக்காங்க. ஆனால் B அண்ட் G தான் இல்லையா, B அண்ட் F கிடையாது. ஸோ நமக்கு என்னது? செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. அடுத்து G இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் D. G இஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் D. D இங்கே இருக்காங்க, D உடைய ரைட் இதுதான். G இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் D தானா. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டா நமக்கு செட் ஆயிடுச்சா. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன்ஸ். A அண்ட் E ஆர் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ். A அண்ட் E எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ்ன்னு பாருங்க, இல்லை ஏவும் ஹெச்சும் தான் நமக்கு எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸில் இருக்காங்க. அப்போ எனக்கு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு கரெக்டான சொல்யூஷன். கிளியரா? ஸோ ஒன்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணுறப்போ நமக்கு லெஃப்டா ரைட்டான்றதை கரெக்டாக சூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டயக்ராம்ஸ்லாம் டைம் எடுத்து வரைஞ்சிருவோம். பட் ஆனால் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ரைட் கன்ஃபியூஷனில் ஆப்ஷனை மாற்றி சூஸ் பண்ணிடுவோம். ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, 5 people ABCDE are seated about a round table. இப்போ என்ன நமக்கு 5 peoples தான் இருக்காங்க seated around a round table. ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ மினிமம் 2 பாசிபிலிட்டிஸாவது வரும் எல்லா கண்டிஷன்ஸ்லையும். ஸோ அதனால நான் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுக்கிறேன். எவ்ரி சேர் இஸ் ஸ்பேஸ்ட் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் அட்ஜசன்ட் சேர்ஸ். ஓகே. C இஸ் சீட்டட் நெக்ஸ்ட் டு A. C இஸ் சீட்டட் நெக்ஸ்ட் டு A. ஸோ நான் C இங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டு A இல்லையா. ஸோ A இங்கே வச்சுக்கலாம். ஓகே. இன்னொரு கண்டிஷன் என்ன வரும் அப்படின்னா இங்கே நான் C போட்டால் இங்கே A வரலாம். அடுத்து பாருங்க, B இஸ் சீட்டட் 2 seats from D. A இஸ் சீட்டட் 2 seats from D. D இங்கே எனக்கு எங்கே வரும்னு தெரியாது. பட் A இஸ் சீட்டட் 2 seats from D. ஸோ D இங்கே அப்படின்னா 2 seats from Dனா ஃபர்ஸ்ட் செகண்ட் 2 seats from D. ஸோ இங்கே இருந்தனாலும் 1 2 இங்கே எனக்கு 2 seats from D.
இல்ல இன்னொரு கண்டிஷன் என்ன வரும்? A is 2 seats from D அப்படின்னா இங்கேயும் எனக்கு D வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் வந்துருச்சு இல்லையா? B is not seated next to A. இப்போ எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? ஸோ டோட்டலா 5 மெம்பர்ஸ். ஸோ 1 2 3 4 5. இங்க எனக்கு 1 2 3 4 5. இப்போ நான் எதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டோம்? C-ய ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டோம். C is seated next to A-ன்னு போட்டோமா? ஸோ A இங்க இருக்காங்க, C இங்க சீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம ரெஃபரன்ஸா வச்சுக்கிறோம். இங்கேயே நமக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வரலாம். C இங்கே வரலாம், A இங்கே வரலாம், இல்லை இங்கே நீங்கள் எங்கே வேணா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுக்கலாம். அது உங்களுடைய ரெஃபரன்ஸ். நம்ம எப்பயும் இங்கே அப்படி இல்லைன்னா இங்கே தான் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுப்போம். ஸோ இந்த கொஷனில் நான் C இங்கே வச்சுருக்கேன். C is seated next to A இதை போட்டிருக்கேன். A is seated 2 seats from D. Dலேருந்து 2 சீட்ஸ்க்கு அப்புறம். ஓகேவா? ஸோ இங்கே என்னோட பாசிபிலிட்டிஸ் என்னது? Dலேருந்து 2 சீட்ஸ் அப்புறம். ஸோ ஃபர்ஸ்ட் சீட் செகண்ட் சீட்டில் A இருக்காங்க. அப்படி இல்லைனா எனக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன வரும்? இங்கே 2 சீட்ஸ். இந்த சைடும் வரலாம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் சீட் செகண்ட் சீட் அப்படின்னு எனக்கு இந்த கண்டிஷனும் வரலாம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. இது எனக்கு செகண்ட் பாசிபிலிட்டிஸ். ஓகே. ஸோ அடுத்து பாருங்க, B is not seated next to A. ஸோ அப்போ எனக்கு A பக்கத்தில் B வரக்கூடாது. அப்போ என்னால் B இங்கே ஃபில் பண்ண முடியாது. ஸோ B என்னால் இங்கே தான் ஃபில் பண்ண முடியும். அப்போ ரிமைனிங் எனக்கு யார் இருப்பாங்க? E மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷன் வர்றப்போ நான் என்ன பண்ண முடியாது? எனக்கு B is not seated next to A-வா? அப்போ B நான் இங்கே ஃபில் பண்ண முடியாது. அப்போ எனக்கு B இங்கே வருவாங்க, E இங்கே வருவாங்க. ஸோ இதுதான் எனக்கு இருக்கக்கூடிய ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த 2 பாசிபிலிட்டிஸ். கரெக்டா? ஸோ இப்போ கொஷின் பாருங்க. ஆன் த பேஸ் ஆஃப் above information which of the following must be true? அதுதான் கேட்குறாங்க. D is seated next to B. ஸோ D is seated next to B. கரெக்ட் இல்லையா? ஸோ D is seated next to B. இந்த ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில் கரெக்ட். செகண்ட் பாசிபிலிட்டியில் D is seated next to B. இங்கேயும் எனக்கு கரெக்ட். 2 பாசிபிலிட்டிஸ்லையும். அப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க, E is seated next to A. E இங்கே இருக்காங்க, E is seated next to A. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸும் எனக்கு கரெக்ட். இங்கேயும் எனக்கு என்னது? E is seated next to A. ஸோ இந்த பாசிபிலிட்டியும் எனக்கு இருக்கு. அடுத்து பாருங்க, D and C are separated by 2 seats. D and C separated by 1 seat தான் இல்லையா? 2 seat இல்லை. இங்கே பாருங்க, D and C இந்த சைட் பார்த்தா எனக்கு ரெண்டுத்துக்கும் கேப்பே இல்லை. பட் இந்த சைடில் பார்த்தா எனக்கு 3 seats. இங்கேயே எனக்கு D and C இந்த சைடில் பார்த்தா எனக்கு 2 seats. பட் ஆனால் இந்த சைடில் பார்த்தா எனக்கு 1 seat தான். ஸோ எனக்கு இங்கே ஷியராக சொல்ல முடியாது D and C are separated by 2 seats அப்படின்றத. ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு அப்ளிகபிளான்றது எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ்லையும் சொல்ல முடியல. ஸோ அதனால எனக்கு அது தப்பு. செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் யூசிங் த கோட் பிலோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 2 இது மட்டும் தான் கரெக்ட். ஸோ 1 and 2 1D. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, 4 children are sitting in a row. ஸோ 4 children sitting in a row. என்ன சொல்றாங்க? A is occupying the seat next to B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏவும் பியும் பக்கத்தில் பக்கத்தில். ஸோ எனக்கு கண்டிஷன் என்ன வரும்? A is occupying next to B. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். அடுத்து பாருங்க, பட் நாட் நெக்ஸ்ட் டு C. A is occupying the seat next to B but not next to C. அப்போ A பக்கத்தில் எனக்கு C வர மாட்டாங்க. ஸோ இங்கே B தான். ஸோ இங்கே எனக்கு CD இங்கே எங்கே வேணால் வரலாம். இங்கே A is occupying next to B but not next to C. அப்போ எனக்கு C இங்கே வரக்கூடாது இல்லையா? அப்போ ஆப்வியஸாக எனக்கு C இங்கே தான் வருவாங்க, D இங்கே தான் வருவாங்க. இந்த செகண்ட் கண்டிஷனில். கிளியரா? அடுத்து, இஃப் C is not sitting next to D. C is not sitting next to D-யா? இல்லை. இந்த பாசிபிலிட்டியில் எனக்கு CD அடுத்தது தான் வராங்க. ஸோ இங்கேயும் எனக்கு என்ன தான் வருவாங்க? CD நெக்ஸ்ட் தான் வருவாங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டியும் எனக்கு வரமாட்டாங்க. ஸோ அப்போ நான் ஸ்டார்டிங்லேயே A Bயை ஃபில் பண்ணாமல் நான் உள்ள இங்கே ஒரு சீட் விட்டுட்டு நம்ம ஃபில் பண்ணலாமா? ஃபில் பண்ணால் என்ன வரும்? என்னது? A is occupying next to B. ஸோ B A இப்படி வரலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இங்கே A இங்கே B வரலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் வரலாம். பட் நாட் நெக்ஸ்ட் டு C. A is not sitting next to C. அப்போ எனக்கு C இங்கே வராது இல்லைங்களா? ஸோ C அப்போ எனக்கு இங்கே வரும். இங்கே அது மாதிரி இங்கே C எனக்கு வராது, இங்கே எனக்கு C வரும். ஸோ இங்கே எனக்கு ரிமைனிங் DD கண்டிஷன்ஸ் வரும். ஓகே. ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. C is not sitting next to D இல்லையா? ஸோ எனக்கு இந்த 2 பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. Who is occupying seat or seats adjacent to D அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டியோடைய அட்ஜசென்ட்ல யார் உட்காந்துருக்காங்க? ஸோ டியோடைய அட்ஜசென்ட்ல இங்கே யார் உட்காந்துருக்கா? ஏ தான் உட்காந்துருக்காங்க. இங்கேயும் எனக்கு டியோடைய அட்ஜசென்ட்ல யார் உட்காந்துருக்காங்க? ஏ தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
கிளியரா? ஸோ எல்லா பாசிபிலிட்டீஸ்லயும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா இங்க இம்பாசிபிள் டு டெல் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ இங்க நம்ம சின்ன பாசிபிலிட்டி தானே எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேணாம். இத நம்ம ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம இருக்கக்கூடாது. ஸோ எந்த இடத்துல நம்ம பாசிபிலிட்டீஸ எல்லாமே அனலைஸ் பண்ணணும். எந்த இடத்துல நம்ம வந்து பாசிபிலிட்டீஸ கட் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5 people A, B, C, D and E are sitting around a round table அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 people நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? ரவுண்ட் டேபிள். 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ மினிமம் 2 பாசிபிலிட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நான் போட்டுக்கிறேன். Every chair is spaced equidistant from adjacent chairs. Okay. C is seated next to A. C is seated next to A. So C இங்க A இங்க வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா A இங்கேயும் போட்டுக்கலாம். அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? So C is seated next to A first. அடுத்து A is seated 2 seats from D. ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்த கொஷின் தான். ஓகேவா? ஸோ சேம் கொஷின் நமக்கு CSATலேயே வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. A is seated 2 seats from D. ஸோ 2 seats from Dனா எனக்கு D இங்கே இருக்கலாம் ஒரு ஆப்ஷன்ஸ். அப்படி இல்லைனா எங்கே இருக்கலாம்? இங்கேயும் இருக்கலாம். இது என்னுடைய இன்னொரு ஆப்ஷன். B is not seated next to A. A பக்கத்தில் எனக்கு இங்கே B கிடையாது. அப்போ என்னுடைய B இங்கே தான் இருக்க போகுது. இங்கே எனக்கு A பக்கத்தில் B கிடையாது. ஸோ என்னுடைய B இங்கே தான் இருக்க போகுது. ஸோ ரிமைனிங் எனக்கு யார் இருக்காங்க? E மட்டும் தான் இருக்காங்க. ஸோ E. இதுதான் நம்மளுடைய 2 பாசிபிலிட்டிஸ். Which of the following must be true? D is seated next to B. D is seated next to B. Correct. Next பாருங்க. E is seated next to A. E is seated next to A. Correct. E is seated next to A. So எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட்மே ட்ரூ தான். So both 1 and 2 is the correct answer. இது நமக்கு எப்போ கேட்ட கொஸ்டின்? 2013. So சேம் தான். நமக்கு இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க 2016ல். ஓகேவா? ஸோ சேம் கொஷின் நமக்கு CSATல சம்டைம்ஸ் ரிப்பீட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி லென்த்தி ப்ராப்ளம்ஸ் எங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் நிறைய வருதோ ஸோ அந்த மாடல்ஸ் வச்சு நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஏற்கனவே ஒரு கிளாஸில் நம்பர் சிஸ்டமில் கூட ரிப்பீட் ஆகுது சேம் மாடல் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். LCM HCFலையும் பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே கான்செப்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.